எவ்வளோ ஜாக்கிரதையாக பெற்றோர் இருக்கணும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வழி, அவனுடைய டிசையர், டெசிஷன், டெஸ்டினேஷன், இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. வழினா அவங்களுக்குள்ள உண்டாகிற ஆசைகள், டெசிஷன் அவங்களுக்கு உண்டாகிற தீர்மானங்கள், டெஸ்டினேஷன் அவங்க சேர்ற இடங்கள், இதான் வழி. இந்த வழியை நடத்துறதுக்கு கர்த்தர் யார்கிட்ட வேலையை கொடுத்துருக்காருன்னா பெற்றோர்கிட்ட வேலையை கொடுத்துருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும்னா அவனுடைய டிசையர், அவன் எந்த பக்கம் போகணுன்ற ஆசைகளை நம்ம சீர்படுத்திடுவோம். இந்த ஆசைலாம் நமக்கு வேண்டாம்ப்பா, இது தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைன்னு சொல்லி நம்மளால அவங்களை என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட முடியும். இந்த தீர்மானம் அப்படி எடுக்காத, இது தவறான தீர்மானம்னு சொல்லி கொடுத்தா அவன் சரியான தீர்மானத்தில் சரியான வழியில் போவான். நீ போகிற இடம் சரியான இடம் இல்லை, நீ நீ யோசிச்சுட்டு இருக்கிற இடம், அடையணும்னு நினைக்கிற இடம் தவறுப்பான்னு அவனுக்கு நீங்கள் எச்சரித்து அவனுக்கு நீ போதிச்சு சின்ன வயசுலேயே அவனுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் முதிர் வயதில் கூட விடாமல் இருப்பான். நீதிமானுடைய வழியை அவன் பிடிச்சிக்கிடுவான். இந்த வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறோமோ, எந்த வாழ்க்கை முறையை தெரிந்தெடுக்கிறோமோ, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய செழிப்புக்கு, நம்ம பிந்தின காலங்களில் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வழியை மாத்தாம எந்த வாய்க்குதலும் வராது.